ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கெல்லாம் புதிய பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த புதிய பாடத்திட்டத்தில் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இலக்கணத்திலிருந்து அதில் முதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னு நம்ம புக்கில் சமச்சீர் புக்கில் பார்க்கும்போது 6th to 8th வரைக்கும் தான் இருக்கு. 9th and 10th புக் பேக் கொஸ்டினே கிடையாது இல்லையா, பின்னாடி வினாக்கள் எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 6ல இருந்து 8 வரைக்கும் உள்ள வகுப்புகள்ல தான் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறத பின்னாடி வினாக்களாக கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம டேர்ம் வைஸ், ஏன்னா ஒவ்வொரு பருவமா நம்ம பார்க்க போறோம். இந்த 6 to 8 வரைக்கும் தான் 3 பருவங்களா புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. 9 மற்றும் 10 ஃபுல் புக்கா இருக்கும். ஓகேவா? நீங்க புக்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 9, 10க்கு பின்னாடி வினாக்கள் கிடையாது, பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் கிடையாது. இந்த 3 வகுப்புகள்ல மட்டும்தான் இருக்கு. அந்த வகுப்புகள்ல இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நான் டேர்ம் வைஸா பிரிச்சு எழுதியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முதல் பருவத்துக்கான சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக. கிட்டத்தட்ட ஒரு 37 சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த டேர்முக்குரிய வீடியோக்கள் தொடர்ந்து கொடுக்கப்படும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலவு கூட்டல் என்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிலவென்று அப்படின்னு மாறி இருக்கு. இங்கே என்ன மாறி இருக்குன்னா, என்னது ஊவும் ஏவும் சேர்ந்து வ அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து பிரிச்சோம்னா இவ்வும் ஊவும் இருக்கும். ஓகேவா? இதுல புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஊங்கிறது போயிரும், போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இவ்வும் ஏவும் சேர்ந்துதான் வே அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்தா மாறி இருக்கும். அப்ப நமக்கு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும், நிலவென்று வா வருமா யா வருமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஊவை பிரிச்சோம்னா இவ் பிளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மெய்யை விட்டு இந்த ஊங்கிறது போயிரும், போனதுக்கு அப்புறமா இந்த ஊவும் இந்த இதுல இருக்கக்கூடிய ஏவும் சேர்ந்து இவ் பிளஸ் ஏ வே. ஓகேவா? வேவா மாறிடும். இதுதான் நிலவென்று அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் கூட்டல் எங்கள். தமிழங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது ஒரு புணர்ச்சி விதி. அதுல என்ன அப்படின்னா, உடல் மேல் உயிர் அப்படின்னா என்னன்னா, இல் என்பது மெய் எழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. ஒரு மெய் எழுத்து உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்ந்தா என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தா மாறும். அவ்வளவுதான். இள்ளும் ஏவும் சேர்ந்து என்னவா மாறி இருக்கு, அப்படிங்கிறதா மாறி இருக்கு. அவ்வளவுதான். தமிழங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற புணர்ச்சி விதிப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே இந்த இருக்கு இல்லையா, இதோட கடைசி எழுத்து மெய் எழுத்தாவும் இதோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாவும் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாதான் இங்க சேர்த்தெழுதுகளை வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள் அப்படிங்கிறதுல மாறிடுது. அடுத்து அமுதென்று அப்படிங்கிறது அமுது கூட்டல் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய என்றுன்னு வரணும். ஏன்னா இங்க என்றுன்னு தானே இருக்கு. அமுது கூட்டல் என்று அப்படின்னு சொல்லி மாறணும். இது எப்படி மாறி இருக்குன்னா, மேல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் தூ அப்படிங்கிறது இத்து பிளஸ் ஊவா மாறி இருக்கு. உக்குரல் மெய்விட்டோடும் ஊ மெய்யை விட்டு போயிரும், போனதுக்கு அப்புறமா இத்தும் ஏவும் சேர்ந்து தேவாக மாறி இருக்கு. அப்ப தே வந்துச்சு அமுதென்று அப்படிங்கிறது அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்காங்க. அடுத்து செம்பயிர். செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். இது பண்பு தொகை. ஏன்னா மை அப்படிங்கிறது மறைந்து வருது இல்லையா, அப்ப இது பண்பு தொகைங்கிற இலக்கண குறிப்பை சார்ந்ததா இருக்கும். இதுல ஒரே ஒரு விதிதான் என்னன்னா, இந்த ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி, ஈறு போதல்னா என்ன அர்த்தம், ஈறுனா கடைசி எழுத்து. ஓகேவா? இந்த கடைசி எழுத்தான மை மட்டும் போயிடுச்சுன்னா செம் கூட்டல் பயிர் அப்படி செம்பயிர் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? இதெல்லாம் என்னது, இது அதோட பண்பை குறிக்கிறது.
ஓகேவா. ஸோ பண்பை குறிக்குது, ஏன்னா செம்மையான பெயர் அதோட பண்பை குறிக்கிறதுனால இது பண்பு தொகையில வந்துடும். ஸோ செம்பயிர் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் என்று பிரித்தெழுதலாம். அடுத்து செந்தமிழ், இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிற கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா செந்தமிழ் இங்க வந்து மை போயிரும், செம்மை கூட்டல் தமிழ்ல மை போயிடுச்சுன்னா இம்மு வந்து இந்தா மாறிடும். இம்மு வந்து இந்தா மாறிடும். ஏன் இந்து மாறுதுன்னா தாக்குரிய இனெழுத்தான இந்துக்கு வந்து இங்க வந்து ஒற்றெழுத்தாக மாறி ஸோ செந்தமிழ் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா செந்தமிழ்ங்கிற அடிக்கடி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்ப இதுவும் என்ன இலக்கண குறிப்புல வருதுன்னா பண்பு தொகை, ஏன்னா இங்க மைங்கிறது வந்து மறைந்து வருது. ஸோ செம்மை கூட்டல் ஸோ செந்த் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எதை குறிக்குது, செம்மைங்கிற வார்த்தையை தான் குறிக்குது. ஸோ செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பொய் அகற்றும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பொய் கூட்டல் அகற்றும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல கடைசி எழுத்து வந்து மெய் எழுத்தாவும் இதோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாவும் இருந்துச்சுன்னா ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக மாறும். அப்ப என்ன ஆகுது, யா வருது. ஆனா பொய் அகற்றும்ல இதுல வந்து ஈங்கிறது நீண்டுது, 2 தடவை நீண்டு வருது. ஸோ நீண்டு வந்து யாவா, ஒரு ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறிட்டு ஒரு ஈ ஆல்ரெடி இருக்கும். பொய் அகற்றும், பொய் அகற்றும். இதை நீங்க இப்ப வாசிக்கும் போது என்ன ஆகுனா ஈ வந்து நீண்டு வரும். ஸோ அதனால பொய் அகற்றும் அப்படிங்கிற வார்த்தையாக மாறி இருக்கு. ஓகேவா. அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும், டீ வரணும். ஏன் டீ வரணும்னா டூவை எப்படி பிரிக்கலாம், இட்டு பிளஸ் ஊன் பிரிக்கலாமா. ஸோ உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிரும். இட்டு இருக்கு, இங்க முதல் எழுத்து என்ன இருக்கு, ஈ இருக்கு. ஸோ இட்டும் ஈயும் சேர்ந்துச்சுன்னா டீயா மாறிடும். ஸோ அப்போ பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு திசை, எட்டு கூட்டல் திசையில இத்துங்கிறது மட்டும் ஜாயின் ஆகுது. இது என்னன்னா வல்லினம் மிகும் இடம். ஸோ இந்த வல்லினம் மிகும் இடம்ல நிறைய விதிகள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த விதிகள் என்ன விதி வந்திருக்குன்னா, இந்த மாதிரி எண் பெயர்கள் வரும்போது அதுல மெயினா 8, 10 அப்படிங்கிற இந்த 2 பெயர் வரும்போது கண்டிப்பா இந்த 8க்கு அப்புறமும் 10க்கு அப்புறமும் என்ன வரணும், வல்லினம் மிகுந்து வரணும். ஸோ அந்த வல்லினம்ங்கிறது இதோட வல்லினமா இருக்கும். இந்த அடுத்ததோட தீ இருந்துச்சுன்னா அதுக்குரிய வல்லின எழுத்து அந்த மாதிரி வரணும். ஓகேவா. ஸோ அப்போ 8 திசை இத்து மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து இடப்புறம், இடப்புறம்னா இடதுபுறம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இடது வலதுங்கிறத மாதிரி திசையை குறிக்கக்கூடியதை வந்து ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இடதுபுறம், இடதுபுறத்துல என்ன ஆகுதுன்னா இந்த தூ வந்து போயிரும், அதாவது ஈறுபோதல்ங்கிற விடுபடி தூ போயிட்டு இந்த இதுக்குரிய மெய்யெழுத்தான இப்பு வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ இடப்புறம் வழப்புறம் எல்லாமே அந்த மாதிரி வரும், இடப்புறம் வழப்புறம் அப்படிங்கிறது. அடுத்து சீரிழமை, சீரிழமைக்கு வந்து சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது வரணும். இது பண்பு தொகை. இது எப்படி பண்பு தொகையா மாறி இருக்குன்னா, அதான் ஈறுபொதல்ங்கிற விதிப்படி என்ன ஆயிடுச்சு, மை வந்து போயிருச்சு. போனதுக்கு அப்புறமா இர்ரும் ஈயும் சேர்ந்து, இர்ருங்கிறது மெய்யெழுத்து, ஈங்கிறது உயிரெழுத்து. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ரி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்தா மாறி சீரிழமை அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே எழுதலாம். பட் இதுல என்ன விதி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இருக்கு இப்பு பூ வந்து இப்பு பிளஸ் ஊ. ஓகேவா. ஸோ உக்குரல் மெய்விட்டோடுன்னு சொல்லி ஊ போனதுக்கு அப்புறமா இந்த இப்பும் ஆவும் சேர்ந்து, இதோட இப்பும் ஆவும் சேர்ந்து பாவா மாறி இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இம்மும் இப்பா மாறி இருக்கு. ஓகேவா. அதோட இனெழுத்தான இப்புக்கு மாறி இருக்கு. அடுத்து கணினி தமிழ், கணினி தமிழ் அப்படிங்கிறது இங்கேயும் இத்து சேர்த்திருக்காங்க. கணினி தமிழ் இதுவும் வல்லினம் மிகும் இடத்துல வந்திருக்கு. ஸோ அதனால கணினி தமிழ். வெண்குடை, வெண்குடைங்கிறது பண்பு தொகை, பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏன்னா அதோட வெண்மை அதோட பண்பை பத்தி சொல்றதுனால இது பண்பு தொகை, வெண்மை கூட்டல் தொகை. இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த மைங்கிறது மட்டும் போயிட்டு வெண்குடை, மைங்கிற ஈறுபோதல்ங்கிற விதிப்படி மை போயிட்டு வெண்குடைன்னு மாறி இருக்கு. அடுத்து பொற்கோட்டு, பொற்கோட்டுல வந்து என்ன இருக்குன்னா இந்த இரு வந்து இன்னா மாறி இருக்கு, பொன் கூட்டல் கோட்டு. சாரி இன்னுதான் இர்ரா மாறி இருக்கு, நான் வந்து ராவா மாறி இருக்கு. ஓகேவா. பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து கொங்கு அலர், கொங்கு அலர் கூ ஆ இருக்கு. ஸோ இக்கு பிளஸ் ஊன் பிரிக்கலாமா கூவ. ஸோ உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிரும். இங்க இருக்கக்கூடிய ஆவோட சேர்ந்து காவா மாறி இருக்கு. ஸோ அப்ப கொங்கலர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்து அவன் கூட்டல் அழிபோல், அவன் அழிபோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க மெய்யெழுத்து இங்க உயிரெழுத்து வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான
என்னது அவன் அழிப்போல் நாவா மாறி இருக்கு. இன்னும் ஆவும் சேர்ந்துச்சு அப்படின்னா நாவா வந்துடும். அப்ப நான் மட்டும் இங்க போட்டோம்னா அவன் அழிப்போல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து நன்மாடங்கள். நன்மாடங்கள்னா நல்ல மாடங்கள்னு அர்த்தம். ஸோ நன்மை அதோட பண்பை குறிக்கிறதுனால இது என்னது பண்பு தொகை. நன்மை கூட்டல் மாடங்கள். இங்க என்ன ஆயிருக்குன்னா மைங்கிற ஈறு பொதுள் விதிப்படி கடைசி அந்த மைங்கிற ஈறு போனதுக்கு அப்புறம் நன்மாடங்கள்னு சேர்ந்திருக்கு. அடுத்து நிலத்தின் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. இதுவும் என்ன இருக்கு இன்னு ஈ இருக்கு. ஸோ உயிரெழுத்து மெய்யெழுத்து சேரும் போது உயிர்மெய் எழுத்தான நீ வந்திருக்கு. நிலத்தின் இடையே. அடுத்து முத்துச்சுடர். முத்துச்சுடர்ல என்ன வந்திருக்கு இச்சுங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. இது வல்லினம் மிகுந்து வந்ததுல எந்த விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரம். ஸோ இதோட கடைசி எழுத்து என்ன இருக்குன்னா தூ இருக்கு. தூங்கிறது வன்தொடர் குற்றியல் உகரத்துல வரக்கூடிய வன்தொடர் குற்றியல் உகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கு சு டு து பு ரு இதெல்லாமே வன்தொடர் குற்றியலாம். ஸோ இது எல்லாமே வந்து கடைசி ஈராக வரும்போது தூங்குற ஈர் வரும்போது என்ன ஆகணும் அடுத்து வந்து வல்லினம் மிகுந்து வரணும். ஸோ அதனால ஈச்சுங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஓகேவா. அடுத்து நிலா கூட்டல் ஒளி வந்து நிலா ஒளி. நிலா ஓ. இங்க ஓ வந்து ஓ அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகேவா. நிலா ஒளி. அடுத்து தட்ப வெப்பம்ல தட்பம் கூட்டல் வெப்பம். ஸோ இதுல என்ன இருக்கு இம்மு மட்டும் போயிட்டு தட்ப வெப்பம்னு ஜாயின் ஆயிருக்கு. இம்முங்கிற மட்டும் ஈறு போதல் விதிப்படி இம்மு மூவ் ஆயிட்டு தட்ப வெப்பம்னு சேர்ந்திருக்கு. அடுத்து வேதி உரங்கள் வந்து வேதி கூட்டல் உரங்கள். இங்க ஊங்கிறது என்னவா மாறி இருக்கு யூவா மாறி இருக்கு. வேதி உரங்கள் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்து தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும். ஸோ ஈ வந்து ஈயா மாறி இருக்கு. தரை இறங்கும். அடுத்து வழித்தடம். வழித்தடம் இத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லினம் வந்து மிகுந்து வருதுகிறது. வழித்தடம். அடுத்து வீடு கூட்டல் யாது வந்து வீடி யாது அப்படின்னு சொல்லி இது வந்து டூ. ஸோ இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லி மாறும். இட்டு பிளஸ் ஊல வந்து ஊ போயிரும். போயிட்டு இந்த இட்டு வந்து டீயா மாறிடுது. ஸோ வீடி யாது. கண்டறி. கண்டு கூட்டல் அரி. அகெயின் வந்து இட்டு பிளஸ் ஊ டூவை வந்து இட்டு பிளஸ் ஊன்னு பிரிச்சுடுவோம். இந்த ஊ போனதுக்கு அப்புறமா அந்த ஆ ஜாயின் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது டாவா மாறிடும். ஸோ கண்டறி. ஓய்வற. ஓய்வு கூட்டல் அற. ஸோ இது நான் ஏன் இப்படி உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன் இந்த இதை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதுக்காக தான். இல்லை நான் டைரக்டாவே படிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க இந்த வீடியோல இருக்கிறத டைரக்டாவே படிச்சலாம். ஓகேவா. ஸோ ஓய்வறக்கு ஓய்வு கூட்டல் அற. இதுலயும் என்ன இருக்கு ஊ வந்து இவ் பிளஸ் ஊவா மாறும். ஸோ இந்த ஊ போனதுக்கு அப்புறம் ஆவோட ஜாயின் பண்ணி வாவா மாறி இருக்கு. ஓய்வற. ஏன் கூட்டல் எஞ்சுனா ஏன் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னுங்கிற மெய்யெழுத்து ஏங்கிறது உயிரெழுத்து. இது ரெண்டு இயல்பா புணரும். ஓகேவா. ஸோ இது ரெண்டு சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நேவா மாறி இருக்கு. இன் பிளஸ் ஏ நே. அடுத்து ஔடதம் ஆம். ஔடதம் கூட்டல் ஆம். இங்க என்னவா இருக்கு ஔடதம் ஆம். இங்கேயும் என்ன இருக்கு டைரக்டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இம்மு ஆவும் சேர்ந்து மாவா மாறி இருக்கு. அடுத்து ஆழ்கடல். ஆழ்கடல்ல என்ன இருக்கு இக்கு இம்மு வந்து இக்கா மாறி இருக்கு. ஸோ இம்மு போயிட்டு இதுக்குரிய மெய்யெழுத்தான இக்கு வந்து ஜாயின் ஆகி ஆழம் கூட்டல் கடல் அப்படிங்கிறது வந்து ஆழ்கடலாக மாறி இருக்கிறது. ஸோ ஆழம் கூட்டல் கடல் வந்து என்னவா மாறி இருக்கு ஆழக்கடல். ஆழக்கடலா மாறி இருக்கு. அடுத்து வந்து விண்வெளி. விண் கூட்டல் வெளி. இது அப்படியே இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுவும் எக்ஸ்ட்ராவும் ஜாயின் ஆகாம எதுவும் ரிமூவ் ஆகாம அப்படியே ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து விண்வெளி அப்படின்னு மாறி இருக்கு. நீலம் கூட்டல் வான் அப்படின்னா நீலவான். இங்க என்ன இருக்கு இம்மு மட்டும் போயிட்டு அது அப்படியே ஜாயின் ஆயிருக்கு நீலவான். நீலம் கூட்டல் வான்ல இம்மு மட்டும் போயிட்டு நீலவான். அடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படிங்கிறது என்ன இருக்கு இல்லாது இயங்கும். இங்க தூ இருக்கு. ஸோ அப்ப இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம். ஊ போயிரும். இத்தும் ஈவும் ஜாயின் ஆகி தீயா மாறிடுது. ஸோ தீ இல்லாதி இயங்கும். அடுத்து நன்றிருந்த அப்படின்னு சொல்லக்கூடியது நின்றிருந்த அப்படிங்கறத எப்படி பிரிக்கிறாங்க நின்று கூட்டல் இருந்த. இங்க என்ன ஆகுதுன்னா அகைன் மேல பார்த்த விதிதான் இரு பிளஸ் ஊ
இரு பிளஸ் ஊன்னு பிரிச்சோம்னா இந்த ஊ போயிட்டு இந்த இரும் ஈயும் ஜாயின் ஆகி ரீயா மாறிடுது. ஸோ நின்றிருந்த. அவ்வுருவம் அப்படிங்கிறது வந்து ஆ கூட்டல் உருவம். இங்க என்ன ஆகுது, ஊ வந்து ஊவா மாறி இதுக்குரிய மெய்யெழுத்தான இவ்வு வந்து ஜாயின் ஆயிடுது. ஸோ அவ்வுருவம். அடுத்து மருத்துவம் கூட்டல் துறை வந்து மருத்துவத்துறை. இத்து இங்க என்ன இருக்கு, இம்மு போயிட்டு இதுக்குரிய மெய்யெழுத்தான இத்து வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அப்ப மருத்துவத்துறை, மருத்துவம் கூட்டல் துறை. செயல் கூட்டல் இலக்க வந்து செயல் இலக்க. ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இல்லை, இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறி இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த 37 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ இதை ஒரு தடவை வந்து நம்ம எந்த ஒரு விதியும் இல்லாமல் அப்படியே ஜென்ரலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள், அமுதென்று அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சோம்னா அமுது கூட்டல் என்ற, செம்பயிர் வந்து செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை வந்து எட்டு திசை, இடப்புறம் வந்து இடது கூட்டல் புறம், சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ், வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு கூட்டல் அலர் வந்து கொங்கலர், அவன் கூட்டல் அழிபோல் வந்து அவன் அழிபோல், நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே, முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர், நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி, தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள், தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும், வழி கூட்டல் தடம் வழித்தடம், வீடு கூட்டல் யாது வீடு யாது, கண்டறி கண்டு கூட்டல் அரி, ஓய்வர ஓய்வு கூட்டல் அற, ஏன் கூட்டல் என்று ஏனென்று, ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம், ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி விண் கூட்டல் வெளி, நீலம் கூட்டல் வான் நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும், நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம், மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை, செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மொத்தமே வந்து இந்த 37 சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தான் இருக்குது. ஸோ புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டேர்மாக அடுத்தடுத்த டேர்மாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது இல்லை இது வேறு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இதில் சொல்லுங்கள். என்னோட உச்சரிப்பில் பிழை இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்க. எல்லாருக்குமே உச்சரிப்பு வராது. ஸோ எனக்குமே அந்த அளவுக்கு உச்சரிக்க தெரியாது. ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். அடுத்த வீடியோவில் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.